ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுனா அகாடமி. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்கானமி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் சாப்டர் நம்பர் 7 இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற லெசன். ஸோ அதில் நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நானும் உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாருமே 2022 நடக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம கன்ஃபார்மாக கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடுவோம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். சரி, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு 4-5 பேர்த்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்கானமி அப்படிங்கிறது பொதுவாக இந்தியான்னு இல்லை, பொதுவாக ஒரு எக்கானமி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட வியூஸ் எல்லாம், அதாவது யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லெசன்ஸ் எல்லாம் யூனிட் 8 யூனிட் 9லேயும் கொஞ்சம் கவர் ஆகும். ஓகேவா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃபஸ்ட்டு திருவள்ளுவர். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அப்படிங்கிறதே அவர் தான் திருக்குறளோட ஆத்தர் இல்லையா? ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது இட்ஸ் அ புக் ஆஃப் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு டிசிப்ளின்டான லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அதை தான் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எத்திக்ஸ்க்கு பற்றி ஒரு புக்கு தான் என்னென்னா திருக்குறள். ஸோ இதில் நிறையா எக்கனாமி பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆஃப் திருக்குறள், பொருட்பால், அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவர் எந்த பீரியடை சேர்ந்தவர் அப்படின்னா சங்கம் ஏஜ் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன் தமிழ்நாடு, சங்கம் ஏஜ் இன் தமிழ்நாடு அரவுண்ட் 3rd century AD. ஓகேவா? ஸோ அவரோட பீரியட் என்ன, அவர் வாழ்ந்த காலகட்டம் என்ன, 3rd century AD. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இட்ஸ் அ புக் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறதும் ஹீ பிலாங்டு டு சங்கம் ஏஜ் அரவுண்ட் 3rd century AD. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எக்கானமி பற்றி சொல்லியிருக்கார் இல்லையா? இவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அதில் இவர் எக்கானமி பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் எந்த பார்ட்டில் இவர் எக்கானமி பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆஃப் திருக்குறள், தட் இஸ் பொருட்பால், அதில் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா இட் டீல்ஸ் வித் வெல்த். வெல்த்னா என்னங்க? செல்வம் இல்லையா? அதாவது எக்கானமி தான் வெல்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர் திருவள்ளுவர் இஸ் அ ஃபண்டமெண்டல் திங்கர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் அ ஃபண்டமெண்டல் திங்கர். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள்லேருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு நாடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக அந்த நாட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா நீர். ஓகேவா? வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ்க்கு மெயினாக அவர் பிலீவ் பண்ணுறது எல்லாருக்குமே ஆஃப்கோர்ஸ் தெரியும், ரெயின் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல நல்ல மழை பெய்யுது அப்படின்னாவே அது நல்லா ஒரு பச்சை பசையன்னு இருக்கிற ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக எக்கானமியும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான். ஹீ பிலீவ்ட் தட் ரெயின் ஆர் தி பேசிக் சப்போர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் அப்படியே படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா போதும். இங்கேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. ஓகேவா? இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. இதில் கூட சொல்லிப்பார் பாருங்கள். இட் இஸ் தி ரெயின் தட் ரூயின்ஸ், தட் போத் ரூயின்ஸ் அண்ட் எய்ட்ஸ் த ரூயின்ட் டு ரைஸ். ஓகேவா? அதாவது அதிகமாக மழை பெஞ்சால் வெள்ளம் சேதமடையும், மழையே பெய்யலைன்னா வறட்சி வந்துடும். ஸோ ரெயின் தான் ரெண்டுக்குமே காரணம். பட் அந்த ரெயின் கரெக்டான அமௌண்ட்டில் இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன சொல்கிறாரு, காசு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பாவர்ட்டியில் இருப்போம், காசு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம தப்பான வழியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ காசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அதை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே நம்ம இந்த ரெயினை வச்சு அவர் எக்கானமியை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரைட். ஸோ ரெயினை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு செக்டார் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் செக்டார் அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் அடுத்தடுத்தது நம்ம டெவலப் ஆனோம் இல்லையா? ஸோ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்க. ஹீ சைஸ் அன்ஃபெயிலிங் ஹார்வெஸ்ட், competent body of men, group of men whose wealth knows no diminution are the components of economy அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அன்ஃபெயிலிங் ஹார்வெஸ்ட், கண்டிப்பாக நல்ல மழை இருந்தால் ஹார்வெஸ்ட் எப்பயுமே ஃபெயில் ஆகாது இல்லையா? எப்பயுமே நம்ம விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை செய்கிறதுக்கான ஆள் எப்பயும் இருக்கணும், அவங்களுடைய வெல்த்து
நல்ல வழியில் சேர்த்ததாக இருக்கணும். அப்போ தான் அது எப்பயுமே அழிஞ்சு போகவே போகாது. அது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அக்ரிகல்ச்சர். இது அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இதுதான் வந்து இட்ஸ் தி ஆக்சல் பின் ஆஃப் வேர்ல்ட். அதாவது வேர்ல்டில் எல்லா மித்த அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் மித்த எல்லாமே இருக்குது. அதை சுற்றி தான் மற்றது எல்லாமே சுழண்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கூற்று இது யார் சொன்னாங்க, இந்த ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி the plowman alone, he says, live as the freemen of the soil, the rest are mere slaves that follow on their toil. ஓகேவா. ஸோ இந்த வார்த்தையை, இந்த சென்டென்ஸை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபினான்ஸ். ரைட். இப்போ வந்து இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக எப்படி டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார். இதை வந்து அவர் வந்து 4 விதமாக வந்து பிரிச்சிருக்காரு. என்னென்னு பாருங்கள். க்ரியேஷன் ஆஃப் ரெவன்யூ ஃபஸ்ட்டு. ஒரு துறையை, ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம இப்போ நாட்டை வந்து ஆளணும். ஒரு ராஜா காலத்தில் கூட எடுத்துக்கலாம். ஒரு நாட்டை அந்த ராஜா ஆளணும் அப்படின்னா இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல் அப்படின்னு வந்து அப்போ சொல்லுவாங்க இல்லையா, படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி அதிலிருந்தே ஒரு ரெவன்யூ எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரியேஷன் ஆஃப் ரெவன்யூ, அதுக்கப்புறமா கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ, அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ. மக்கள்கிட்ட வந்து தான் வந்து கண்டிப்பாக அதை எடுக்கிறாங்க. இப்போ டேக்ஸ் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு இல்லையா. ஸோ நம்ம பே பண்ணுற டேக்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஓகேவா, எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒதுக்குறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ. 4வதாக பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அதையே கரெக்டாக எப்படி பப்ளிக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து 4th பாயிண்ட். ஸோ இந்த 4 விஷயந்தான் பப்ளிக் ஃபினான்ஸை எப்படி வந்து நம்ம கையாளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெவன்யூவை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ரெவன்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணின ரெவன்யூவை சரியாக மேனேஜ் பண்ணணும். இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக அதை கரெக்டாக எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணணும். இவ்வளோ தாங்க பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற டாபிக். ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபைன். எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. நான் அதில் இருக்கிற கதையை மட்டும் சொல்கிறேன். அதாவது கதைன்னா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு நாட்டில் வந்து அவங்களுக்கு வருவாய் வந்து கம்மியாக இருந்தால், இன்னொரு நாட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வர்ற வருமானம் வந்து கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரே விஷயம், அவங்க செலவு வந்து அவங்க வருமானத்துக்கு உள்ளே தான் இருக்கணும், வெளியே அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்களோட இன்கம்மை விட அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு நாடு அந்த நாட்டுக்கான பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக போடணுமா கேல்குலேஷன். ஓகேவா. 10 ரூபா ஆகிற இடத்துல நமக்கு 100 ரூபா ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், பட்ஜெட் போட்டுக்கணுமா. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா அப்போ கூட சமாளிச்சிக்கலாம். பட் நம்ம 10 ரூபா பட்ஜெட்டுக்கு 5 ரூபான்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் வருது அப்படின்னா நம்மளால் அதை சமாளிக்க முடியாது. அதை தான் வந்து அடுத்ததில் சொல்லியிருப்பார். பட்ஜெட் ஃபார் அ சர்ப்ளஸ் தேன், அதுதான் இங்கே சொல்லியிருப்பாருங்க. பட்ஜெட் ஃபார் அ சர்ப்ளஸ் இஃப் பாசிபிள் பேலன்சஸ் தி பட்ஜெட் அட் அதர் டைம்ஸ். அதர் டைம்ஸ் அப்படின்னா ஒரு டஃப் டைம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன், அப்போ நம்மளுக்கு திடீர்னு அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுதான் சொல்லியிருக்காரு. ஓகேவா. பட் நெவர் பட்ஜெட் ஃபார் அ டெஃபிஷிட். பற்றாக்குறையாக ஒரு பட்ஜெட் போட்டுறாதீங்க, அதுக்கு பட்ஜெட் அதிகமாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறார். ரைட்டுங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். இதுவும் ஒன்றும் இல்லைங்க, எந்த ஒரு கண்ட்ரியுமே இன்னொரு கண்ட்ரியோட ஹெல்ப்பை நாடி இருக்கக்கூடாது. அப்படி ஹெல்ப்பை நாடி போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கண்ட்ரியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் பெக்கிங். கண்டிப்பாக பாவர்ட்டி இஸ் தி காஸ் ஃபார் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ பணம் இருந்தால் யாரும் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, வறுமை தான் வந்து அவங்கள எல்லா தப்பையும் செய்ய வைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெல்த். ஓகே. ஸோ வெல்த் அப்படிங்கிறது முக்கியம்தான், அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நம்ம நியாயமான வழியில் தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். கண்டிப்பாக ஒரு தப்பான வழியில் எப்பயுமே நம்ம வந்து சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா. அதாவது அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோர்டிங், அதாவது பதுக்கல் சொல்கிறோம் இல்லையா,
பணம் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹோர்டிங் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஹோர்டட் வெல்த் as a profitless richness. நமக்கு லாபமே இல்லாமல் நம்ம ரிச்சாக என்ன பண்ணுறது, அதுதான் சொல்லியிருக்காரு. ஹோர்டிங் இஸ் நத்திங் பட் அ வெல்த், ஹோர்டிங் வெல்த் இஸ் ப்ராஃபிட்லெஸ் ரிச்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஃபைன். ஸோ கண்டிப்பாக திருவள்ளுவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே அந்த நாடு வெல்ஃபேர் ஸ்டேட் தானே. மக்கள் எல்லாமே எல்லா வகையிலையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். வெல்ஃபேர் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா எக்கனாமி மட்டுமே வச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட படிப்பு, ஹெல்த்து, சோஷியல் வெல்பீயிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு தான் வந்து வெல்ஃபேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அதுக்கு என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்கள். ஒரு நாடு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஹெல்த் ஃபார் தி பீப்புள் வித்தவுட் டிசீஸ், அபண்டன்ட் வெல்த், அதுக்கப்புறமா குட் க்ராப். ஸோ அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, குட் க்ராப், அதுக்கப்புறமா ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி ஃபார் தி பீப்புள். ஸோ இந்த 5 விஷயங்களுமே வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லா விஷயங்களும் அந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு எக்கானமியை பற்றி, ஒரு நாட்டோட எக்கானமி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பொருட்பாடில், ரைட்டா. ஸோ இவ்வளோ தாங்க திருவள்ளுவரோட வியூஸ், ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இது, ரைட். மகாத்மா காந்தியும் அதே மாதிரி தாங்க. காந்தியன் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். இவரும் வந்து ஒரு எத்திக்கல் திங்கர், யார், திருவள்ளுவர். அதே மாதிரி காந்தியன் எக்கனாமிக்ஸும் வந்து ஒரு எத்திக்கல் ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பேராகிராஃபை ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காந்தி வந்து ஒன்று சொல்லியிருப்பார். 1921 என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எக்கானமி தட் ஹர்ட்ஸ் தி மாரல் வெல்பீயிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ நேஷன் இஸ் இம்மாரல். ஓகேவா. நம்மளோட எக்கானமி வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் இருக்க எக்கானமி ஒருத்தரை கூட வந்து ஒருத்தரை அஃபெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நாட்டையே அஃபெக்ட் பண்ணாலும் சரி, தட் இஸ் இம்மாரல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் சின்ஃபுல். அந்த மாதிரி ஒரு எக்கானமி டிவைஸ் பண்ணினா அது வந்து பாவச்செயல் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மறுபடியும் 1924 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எக்கானமி தட் இஸ் அன்ட்ரூ which ignores or disregards moral values. ஓகே, மாரல் வேல்யூலாம் தேவையில்லை, நம்ம எக்கானமி வைஸ் நல்லா டெவலப் ஆனால் போதும் அப்படின்னு, எப்படி வந்தாலும் நம்ம டெவலப் ஆனாலும் போதும் அப்படின்னு நினைக்கிற எக்கானமி வந்து இட் இஸ் அன்ட்ரூ. எப்போ வேணாலும் அது நல்ல தடுமாறி போகலாம், அதுதான் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேவா. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது, ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், salient features of Gandhian economic thought. ஸோ அவர் வந்து எப்பயுமே வில்லேஜ் எக்கானமிக் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ தட் இஸ் வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ், ஓகேவா. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வார்த்தை யார் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க, சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட். இதில் வந்து என்னென்னா நீங்கள் உள்ளெல்லாம் படிக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ரைட்டுங்களா. ஸோ ஆன் மிஷினரி பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் கண்டிப்பாக நமக்கு தெரியும், அவர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. வில்லேஜில் இருக்க அந்த செட்டப்பில் என்னென்னலாம் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கும், பாட்ரி, பவுல்ட்ரி, டொமஸ்டிக், லைக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதோட இண்டஸ்ட்ரீஸ், டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதெல்லாமே வந்து பாவச்செயல் அப்படின்னு தான் சொல்லுவார். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா அந்த நாடே அழிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லுவார், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதான் ஆன் மிஷினரி அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே அது தாங்க சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைசேஷன். அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்னங்க அர்த்தம், சென்ட்ரல் அப்படின்னா ஒரு 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 குரூப் ஆஃப் மென், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கும். பட் டீசென்ட்ரல் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், எல்லாருமே என்ன சொல்கிறது, அதை படிப்படியாக என்ன சொல்கிறது குறைக்கிறது, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பவர்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எக்கானமி அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு எக்கானமியை தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு, ஓகேவா. அதாவது எப்படி இருக்கலாமா, ப்ரொடக்ஷன் அட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல், ஓகேவா. நிறையா பேர் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆனால் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்க வீட்லேயே கூட ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வில்லேஜ் எக்கானமி தாங்க சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றதுல வந்து அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் சர்வோதயா அப்படின்னா என்ன, ரியல் இந்தியா வாஸ் டு பி ஃபவுண்ட் இன் வில்லேஜஸ், ஓகேவா. ஸோ வில்லேஜில் தான் வந்து இந்தியாவே சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வில்லேஜ் சர்வோதயா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஸோ செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் டிபெண்ட் வில்லேஜஸாக நம்மளுடைய வில்லேஜஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார், ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரெட் லேபர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க,
பாடி லேபர், அதாவது நம்ம பாடுபட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து பிரெட் லேபர் அப்படின்னு சொல்கிறாரு. காட் கிரியேட்டட் மேன் டு ஈட் ஹிஸ் பிரெட் பை தி ஸ்வெட் ஆஃப் ஹிஸ் ப்ரோ. பாடுபட்டு தான் சம்பாதிக்கணும், ஓகேவா? அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்படி சம்பாதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? இவர் வந்து பிரெட் லேபர் அப்படிங்கிறது இதுதான் சொல்கிறாரு, பாடுபட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. காட் கிரியேட்டட் மேன் டு ஈட் ஹிஸ் பிரெட். அவர் பிரெட்டுன்னு என்னங்க, அவங்க சாப்பாடு பாடுபட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிரெட் லேபர் ஆர் பாடி லேபர் வாஸ் தி எக்ஸ்பிரஷன் தட் காந்தி யூஸ் டு மீன் மேனுவல் லேபர். அதாங்க பிரெட் லேபர், பாடி லேபர் ஆர் மேனுவல் லேபர் மூணுமே ஒரே டேர்ம் தான் டினோட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து தி டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். வாட் இஸ் ட்ரஸ்டிஷிப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்கானமி அப்படிங்கிறது வந்து கேபிட்டலிஸ்ட் அதாவது கேபிட்டலிஸ்ட் ஃபார்மில் இல்லாமல் ஒரு எகாலிட்டேரியன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ராஃபிட் எப்பயுமே எல்லாத்துலேயும் பணம், அப்படி ஒரு மணி மைண்டடாகவே இல்லாமல், அந்த மோட்டிவ்லேயே இல்லாமல் ஒரு எகாலிட்டேரியன் நேச்சரில் ஒரு வெல்பீயிங், அதாவது எப்படி நம்ம சேர்த்துறோம், அந்த பணத்தை எப்படி சேர்த்துறோம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார், ஓகேவா? ஸோ தட் இஸ் தி டாக்ட்ரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் நவ் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேசினோ கேபிட்டலிசம் அண்ட் க்ரானிக் கேபிட்டலிசம். அதாங்க, கேபிட்டலிசமே அவர் வேணான்னு சொன்னார், பட் க்ரானிக் கேபிட்டலிசம் அண்ட் கேசினோ கேபிட்டலிசம்னு ரெண்டுமே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, கேசினோ சூதாட்டம், ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி ஒரு டேர்ம் தான். ஸோ தப்பான வழியில் கேபிட்டலிசம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம இந்தியன் எக்கானமியில் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராப்ளம். ஃபைன், கண்டிப்பாக ஃபுட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், அது வந்து பேசிக் ரைட்ஸும் கூட. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபுட்டுங்கிறது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன். ஃபைன், ஸோ பாப்புலேஷனில் வந்து இவர் வந்து அந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு, ஓகேவா? செல்ஃப் கண்ட்ரோலில் தான் நம்ம இதெல்லாமே சரி, அதாவது நம்ம எல்லோரும் செல்ஃப் கண்ட்ரோலோடு தான் இருக்கணுமே தவிர பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்க்கு நம்ம ஆப்ட் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார், ஓகேவா? ஸோ அந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு இவர் சொல்கிற டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சாரியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா? இவ்வளோதாங்க இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் ப்ராஹிபிஷன். அதே தான், லிக்விட் ட்ரிங்கிங், அதை வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? லிக்கர், he regarded the use of liquor as a disease rather than a vice, ஓகேங்களா? அது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சும்மா ஒரு பழக்கமோ ஒரு ஃபேண்டஸியோ இல்லை, அது வந்து ஒரு நோய், அது கடுமையாகிறது இல்லை, அது தொடர்றதே ஒரு நோய் வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு எக்கானமியில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு காந்தியோட ஒரு ஐடியாஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 2 பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து திருவள்ளுவர், இன்னொருத்தர் வந்து காந்தி, ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நேரு அப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, நேரு, அம்பேத்கர், ஜேசி குமாரப்பா, விகேஆர்வி ராவ், அப்புறம் அமர்த்தியா சென், இவங்க 5 பேர் இருக்காங்க. இது ஈஸி தாங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். வித் திஸ் நம்ம இந்த லெசனை வந்து கவர் பண்ணிடலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.